ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு புட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசி மாவு புட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது புட்டு சாப்பிடும்போது விற்காமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ புட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி புட்டு மாவு எடுத்திருக்கேன். 2 கப் அளவு புட்டு மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அல்லது பச்சை அரிசி மாவுலையும் இந்த புட்டு செய்யலாம். இப்போ இந்த புட்டு மாவு பார்த்திங்களா, கொஞ்சம் குருணையாக ரவை பதத்துக்கு தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக தான் உப்பு சேர்க்குறேன் இன்றைக்கி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே நான் ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணியவே நம்ம சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிக்க வரணும். அதான் கரெக்டான பதம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுலேயே நான் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கும் வேக வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது மேலே இருக்க பிளேட்டில் இட்லி துணி போட்டு அதில் தான் இன்றைக்கி புட்டு மாவு வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்தில் நமக்கு கிழங்கும் வெந்துடும், புட்டு மாவும் வெந்துடும். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டுக்கலாம். புட்டு மாவு வெந்து வரதுக்குள்ளேயும் நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்து அதை கீறி மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. புட்டு மாவு வெந்த உடனே நல்ல வாசனை வரும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கம்மியான அளவு தான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், அல்லது நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க புட்டு மாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அதையும் எடுத்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிட்றேன். இன்றைக்கி என்னோடய கிட்ஸோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட.